ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெனரலா நம்ம காருக்கு ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துறோம் இல்லையா? அப்படி கார்ல ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தும் போது அதுல ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்னு ஒன்னு இருக்கும். ஓகே, எதனால இந்த இடத்துல ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம கார்ல தண்ணி ஊத்தும் போது அந்த வாட்டர் எனக்கு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜின் ஃபுல்லா சீஸ் ஆயிடும் இல்லையா? அதனால என்ன பண்றோம், அந்த வாட்டர் சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆக கூடாது. அப்ப அந்த வாட்டர் சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆக கூடாதுங்கிறதுனால தான் அங்க ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட் ஒன்னு ஆட் பண்ணோம். ஓகே, சோ இதே போல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சால்ட் வாட்டர் எடுத்துக்கிறேன், பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பியூர் வாட்டர் சால்ட் வாட்டர் ரெண்டையும் நான் கொண்டு போய் ஃப்ரீஸ் பண்ணும்போது இதுல எது எனக்கு சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னா பியூர் வாட்டரா இருக்கிறது சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிடும், சால்ட் வாட்டரா இருக்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, இது எல்லாமே நமக்கு ரிலேட் பண்றது டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு தொகைசார் பண்பு. இந்த டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இதே போல நீட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சூர்யா அகாடமி சேலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.